ரெண்டு விஷயம் இந்த சந்திப்பில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்ற ஒன்று, இடையில் ஒரு செய்தி கசிந்தது. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தொகுதி முடிவான போல எல்லாருக்கும் 170 இடங்கள் அதிமுகன்ற அந்த செய்தியும் பார்க்க முடிந்தது. 23 பாஜகவுக்கு, இணைந்த பாமகவுக்கு 23, அமமுகவுக்கு 6, ஓபிஎஸ்க்கு 3ன்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு நிச்சயம் இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னதாக இத்தகைய செய்திகள் வருவது அது லீக்கேஜ் தான். அதாவது செலக்டிவ் லீக்கேஜ், வேண்டுமென்றே கசிய விடுவது. ஒன்று புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு, இருக்கிற கூட்டணிகளை உடைப்பதற்கு, நமக்கு எதிரான கூட்டணி வலிமை அடைந்து விடாமல் பார்த்துக் கொள்வதற்கு, அல்லது ஒரு ஆழம் பார்ப்பதற்கு, நோட்டம் விடுவதற்கு. இப்படித்தான் இது எப்போதுமே. அன்றைய காலகட்டத்தில் ஆளுநர் சின்னாரெட்டி அவர்களோடு நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இதை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். செலக்டிவ் லீக்கேஜ் டு த பிரஸ் என்று சொல்வார். இன்னைக்கு அது செலக்டிவ் லீக்கேஜ் டு மீடியா என்று மாறி இருக்கிறது. அவ்வளவுதான் வித்தியாசம். அடிப்படையில் தத்துவம் ஒண்ணுதான். பொலிட்டிக்கல் டிராப், அரசியல் பொறியில் எதிரியை சிக்க வைப்பது இதுல ஒரு நோக்கம். ஒரு குறுக்கீடுக்கு மன்னிக்கவும், இப்போ முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப இந்த எண்கள்லாம் பேசப்பட்டிருக்காதா? ஓபிஎஸ் டிடிவி குறித்தெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்களா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? அப்போ சரியான கேள்விதான். 160 170 தொகுதியில ஒரு மெயின் பார்ட்னர் நின்னுதான் ஆகணுங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி 170 170 இடம் நின்றுதான் ஆகணும். அப்படின்னா மிச்சம் இருக்க போவதுங்கிறது அரௌண்ட் 70-75 சீட்ஸ் தான். அதுல பிஜேபி என்பது மேஜர் பார்ட்னர் தான். அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான கூட்டணி கட்சி. 25 தொகுதி வரைக்கும் அவர்களுக்கு கொடுப்பார்கள். பாமக, அன்புமணி தலைமையிலான பாமகவும் ஒரு முக்கியமான கட்சி தான். பிற கட்சிகள், அதாவது தேமுதிகவோ அல்லது பிற சிறிய கட்சிகளோ இன்னமும் முடிவெடுக்கல. அவங்க கூட்டணி பேரம்லாம் முடிந்த பிறகுதான் அவர்கள் அந்த முடிவை வெளிப்படையாக சொல்வார்கள். இப்போது நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள். காரணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப தேமுதிக அது இப்போ அங்கீகாரத்தை இழக்கிற நிலைமையில இருக்கு, சின்னத்தை இழக்கிற நிலைமையில இருக்கு. அப்படின்னா ஓட்டு சதவீதம் வேணும், சீட்டு எண்ணிக்கை வேணும். குறைந்தபட்சம் 10க்கு மேல அவங்க எதிர்பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் பிற கட்சிகளுக்கு அந்த ஆசை இருக்கும். எந்த ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அடுத்த ஸ்டெப் என்பது ரெகக்னிஷன் தான். அதை நோக்கி தான் அவங்க காய் நகர்த்துவாங்க. எனவே சீட்டு எண்ணிக்கை எக்ஸப்ட் அதிமுக, பிஜேபி, மற்றதுக்கு முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இது என்ஜினிக்கு, அதாவது ஓபிஎஸ் டிடிவி அவர்களுக்கான நிலை என்ன, அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள், என்டிஏ கூட்டணியில தொடர்வார்களா தொடர மாட்டார்களா, இந்த முடிவு மட்டும்தாங்க இதுல நிலுவையில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் கேள்விக்குறியா இருக்கு. அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குன்றீங்களா? சரிங்க. இப்போ இவங்க 2 பேரும் மாற்று முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க. இப்போ உதாரணமா திமுகவுக்கு போறது அப்படின்னு முடிவு எடுத்தா யாருக்கு நஷ்டம்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு நஷ்டம். அப்படி முடிவெடுக்க விடாமல் தடுக்கணும்ல, அதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் டிராப். இன்னும் வாய்ப்பு இருக்குங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நேரங்களில் நம்ம சீட்டு கேட்போம், கண்டிப்பாக உண்டுங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக உண்டு, இப்படியே சொல்லிட்டே வருவாங்க. கலைஞர் கடைசியில் எதயத்துல இடம்னு சொல்லி முடிச்சிருவாரு. இது எப்போதுமே கடைபிடிக்கப்படுகிற உத்தி தான். அப்போ இப்போ டிடிவி என்னென்ன சபிக்கைகளை விடுறாரு, விஜயோட கூட்டணி, எங்கள் தலைமையிலான கூட்டணி, நாங்க இடம்பெறுகிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதுல ரொம்ப நுணுக்கமா நீங்க பாத்தீங்கன்னா திரு டிடிவி அவர்களோட பேட்டியில கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற 2 கட்சிகள் என்னோட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு தாவேகா இருக்க முடியும், இன்னொன்னு திமுகவா இருக்க முடியும்ன்றதுதான் அதுக்குள்ள பூடகமான செய்தியா? நிச்சயமா அதுதான் பூடகமான செய்தி. இன்னொன்று, அவருக்கும் இந்த கம்பல்ஷன் இருக்கு. அதாவது அவருக்கும் கிட்டத்தட்ட கட்சியோட சின்னம், அந்த குக்கர் சின்னம், அவருக்கான அங்கீகாரம், இந்த பிரச்சனைகள் இருக்குங்க, இயல்பா இருக்கு. அது போக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில 3 இடமோ 6 இடமோ வாங்கி நின்றாலும் வெற்றி நிச்சயம் இல்லை. என்ன காரணம்னா அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது, ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவர் ஏராளமான வழக்குகள், அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக போட்ட வழக்குகள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்க்கு எதிராக போட்ட வழக்குகள். அதோடு அதை முதல்ல இருதரப்புமே சமாதானம் ஆனா தான் அடுத்த கட்டத்துக்கு இது நகரவே முடியும். என்னை பொறுத்தவரையில் ஓபிஎஸும் டிடிவியும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றால் டிடிவிக்காவது ஒரு சின்ன கட்சி பேர் இருக்கு, ஓபிஎஸ்க்கு எதுவுமே இல்லை. அப்ப ஓபிஎஸ்க்கான சின்ன எது நிச்சயமா ரெட்டையில இல்லை, அதை நம்ம உறுதியா சொல்லிடலாம். தாமரையில நின்னாருன்னா அவர் பிஜேபியாவே ஆயிடுவாரு. சோ மிக இயல்பாக அவர் ஒரு தனி சின்னம், ஏதோ ஒன்று பலாப்பழமோ ஏதோ ஒன்று கேட்டு பெற வேண்டும். அதெல்லாம் போக 3 சீட்டு வாங்குவது என்பது ஓபிஎஸ் ஆதரவாளர்களை எப்படி திருப்திப்படுத்தும்?
ஏற்கனவே அவங்க கையில் இருக்கிற ஆதரவாளர்கள் எக்ஸ்-எம்எல்ஏ இருக்காங்க, அது போக பலரும் எம்எல்ஏ கனவுல இருப்பாங்க. எப்படி அவங்களை திருப்திப்படுத்தும்? 3 வெற்றி பெறுங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு? ஆனால் திமுக பக்கம் போனாலும் விஜய் பக்கம் போனாலும் அந்த லாபம் இருக்கு அவங்களுக்கு. செலக்டிவ் லீக்கேஜுக்கு பிறகு பின்னணியில ஒரு பெரிய டிராப் இருக்குன்றீங்க. அது பெருசா ஓபிஎஸ்க்கு பெரிய டிராப்ன்றீங்களா? ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சேர்த்துதான். இப்போ டிடிவியை பொறுத்தவரையில விஜயோட கூட்டணி சேரணுமா வேண்டாமான்னு தயக்கம் இருக்கும், விஜய்க்கும் டிடிவி சேர்க்கணுமா வேணாமான்னு தயக்கம் இருக்கும். இப்ப இப்படியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அவங்களும் துரிதப்படுவாங்க. எல்லாம் போக காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி, அதுலயும் இது வந்து பொலிட்டிக்கல் டிராப் ஆகுதுல்ல. ஷியாம், ஆனா இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் எல்லாம் கசிய விடுற தகவல்கள் தான். ஆனா என்னன்னா இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கொண்டு விட்டார். இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கேஸ் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணணும், அதிமுகவுக்கான உரிமை கோரல கேட்கல அப்படின்னா நான் என்டிஏல அவங்களை அகாமடேட் பண்றதுக்கு சம்மதிக்கிறேன், டிடிவி வரதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அவர் சம்மதித்து விட்டார்ன்றது தானே ஒரு பெரிய தகவலா இருந்தது. அப்படி ஒண்ணு நடந்திருக்கா இன்னைக்கு? அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படி நடந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அப்ப அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கியது, புரட்சி தலைவர் மாளிகையை அடிச்சு நொறுக்கியது, அதுல இருக்கிற ஆவணங்களை எல்லாம் திருடிட்டு போனது, இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் என்ன பதில்? அப்போது எல்லாம் போகங்க. ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதல்வர், அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர், ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவர். ஓகே, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனமுந்து கொடுக்கிற 3 சீட்டு, 3 சீட்னா ஓபிஎஸ் 3 எழுத்து 3 சீட்டு அப்படி ஆகி போயிடும். அது கேலிக்கும் கிண்டலுக்கும் அரசியல் பகடிக்குள்ளாகி விடுவார். அவரும் சீனியர் பொலிட்டீஷியன், எடப்பாடி பழனிசாமி சீனியர் பொலிட்டீஷியன், 2 பேருமே வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஆடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.